நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இங்க அழகா அந்த வசனம் சொல்லுது, நீதியின் மேல் நீ பசிதாகமா இருப்பாய் என்று சொன்னால் நீ திருப்தி அடைவாய். என்ன நீதி? ரட்சிப்பு ஒரு நீதி. தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுவது ஒரு நீதி. மீண்டுமாக சொல்கிறேன், தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுவது ஒரு நீதி. இந்த நீதியின் மேல் நான் தாகமாக இருப்பேன் என்று சொன்னால் நான் திருப்தி ஆகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, என்னுடைய நடக்கை நீதியா இருக்கணும். நேர்மையான பாதை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல, நேர்மையான பாதை. மற்றவனுக்கு கெடுதல் செய்யாம, மற்றவன் மேல பொறாம கொள்ளாம, மற்றவனுக்கு எந்த துன்புறுத்தலும் கொடுக்காம நான் நேர்மையா என் வாழ்க்கையில போய்கிட்டே இருப்பேன் என்று சொன்னால் அது ஒரு நீதி. நான் நீதியா நடக்கணும். வேத வசனத்துப்படி நான் நீதியா நேர்மையா நான் நடக்க, உண்மையுள்ளவனா நடக்கணும். அது ஒரு நீதி. மூணாவது ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் நீதி செய்யணும். ஆமென். அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீதி செய்யணும். மூன்று விதமா நீதி மூன்று விதமா சொல்லலாம். ஒன்று, ரட்சிக்கப்படுவது, தேவனுடைய இரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுவது நீதி. அந்த அந்த ரட்சிப்புல தான் தேவனோடு கூட இருக்கிற உறவு, தேவ கட்டளைப்படி நடக்கிற காரியங்கள் அதுல வந்துடும். எல்லாமே அதுல வந்துடும். அதான் மெயின். ரட்சிக்கப்படுவது தான் மெயின். ரெண்டாவது, நான் சரியா நடக்கணும். ஆண்டவரே, யாருக்கு எந்த தீங்கும் செஞ்சிடக்கூடாது, யாரையும் நான் தேவையில்லாம பேசிடக்கூடாது, பொறாம வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. முடிந்த அளவுக்கு நான் வேத வார்த்தைப்படி நான் கரெக்டா நடக்கணும். அது ஒரு நீதி. இன்னொன்னு, மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் தீங்கு வரும் பொழுது, அல்லது ரெண்டு பேர் ஒரு வழக்குக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நியாயமா அவங்க என்ன செய்யணும்? நடத்தணும். ஸோ இதுதான் நீதி. இந்த நீதியின் மேல் நான் பசிதாகமா இருப்பேன் என்று சொன்னால் நான் திருப்தி ஆவேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. இந்த நீதி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நான் திருப்தியான வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இதுதான் வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியம். இதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்று திருப்தியாக நடக்கக்கூடிய ஒரு ரகசியம். இதை நீங்க செய்து பாருங்க. நான் சொல்றேன், நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பீங்க. அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காணிக்கை அள்ளி போட்டா சோத்திராண்டவரே முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. ஏதோ ஒரு ஊழியக்காரர் நல்ல தலையில கைகளை வச்சு ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக சொன்னா முடிஞ்சு போச்சு நடக்கும். அல்லது ஏதாவது ஊழியக்காரர்கள், என் அருமையான தம்பி ஜோன்ஸு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் சொன்ன உடனே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. இந்த நீதி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், இந்த வேத வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னால், பசியுள்ளவனுக்கு அப்படி ஆகாரத்தை கொடுப்போம் என்று சொன்னால், பஞ்ச காலத்தில் நம்ம திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. நீதியாய் நடக்கும் பொழுது என்னை திருப்தியாக்கி நடத்துகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா.